Good evening, students. So this is Ashok Kumar, your JW Maths trainer. Welcome to Maths with AK46. Sequence and series-ல இன்னைக்கு நம்ம 6 sums பார்க்கலாம். கொஞ்சம் ஈஸி மெத்தட்ல எப்படி இதை நம்ம சால்வ் பண்றதுன்றதை லேர்ன் பண்ணலாம். The first one பாருங்க. The number of terms of an AP is even அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் AP ஒன்று இருக்கு, arithmetic progression. அதுல even number of terms இருக்கு. So 2n terms அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம, ரைட்டா? The sum of the odd terms is 24 னு சொல்லியிருக்காங்க. Odd terms means என்னன்னா first term, third term, fifth term இதெல்லாம் தான் odd terms. Still general form of the odd term வந்து a 2n minus 1 which is equal to 24 னு கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது sum of the odd terms. Sum of all even terms சொல்லியிருக்காங்க. That is 30. a2 plus a4 plus a6 so on. General form of even term வந்து a2n which is equal to 30. நாம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் exceeds the first term by 21/2. Last term means a21. Exceeds the first term means the difference between a21 and a1 which is equal to 21/2 னு கொடுத்துருக்காங்க. Then the last term which are integers, then the number of terms which are integers in the AP. நம்ம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், தட் இஸ் n equal to what? 2025ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 ஒரு ஈஸியான கொஸ்டின், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ரொம்ப சிம்பிளான மெத்தட்லயே உங்களுக்கு நான் அதை கைட் பண்ணி கொடுக்குறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் a2 minus a1, தட் இஸ் இது செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. a4 minus a3, அதை எப்படி எழுதலாம்? a2 minus a1 plus next a4 minus a3 plus a6 minus a5 plus so on, last of a2n minus a2n minus 1, ரைட்டா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க, 30ல இருந்து 24 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். a2 minus a1 காமன் டிஃபரன்ஸ் d, a4 minus a3 is also common difference d, this is also common difference d. டோட்டலா 2n டேர்ம்ஸ் இருக்கா? அதுல எத்தனை பேர் இருக்கும்? n பேர்ஸ் இருக்கும். ஸோ n டைம்ஸ் d equal to 6 கிடைக்கும் உங்களுக்கு. புரிஞ்சிச்சா? அடுத்தது இந்த பிளேஸ் பாருங்க, a2n minus a1 equal to 21/2. a21 ஃபார்முலா எழுதலாமா? a plus 2n minus 1 into d minus what is a1 first term, சிம்பிளா a னு எழுதிக்கோங்க, 21/2. இதுல இந்த பிளஸ் a மைனஸ் a கேன்சல். 2n கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2 times nd minus 1 times d which is equal to what? 21/2. nd ஓட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிக்கணும், 6. 2 into 6 12. So 12 minus d equal to 21/2. How can we get the value for d? d equal to 12 minus 21/2. LCM எடுங்க, 2 into 12 is 24. 24 minus 21 is 3. So d equal to 3/2. ஹைலைட் பண்ணிக்கலாமா? இதுதான் d ஓட வேல்யூ. இப்போ nd ஓட வேல்யூ, d ஓட வேல்யூ தெரியும். d ஓட வேல்யூ nd ஓட வேல்யூல அப்ளை பண்ணுங்க. n into d. d is now replaced by 3/2 which is equal to 6. கேன்சல் பண்ணலாமா? 3 1s are 3, 3 2s are 6. 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா n equal to what? 4. That's all. நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல ஒன் மோர் கொஸ்டின் பார்த்துடலாம். That is today's sessionல second question. A1, A2, A 2024 be an arithmetic progression னு சொல்லியிருக்காங்க. 2024 terms கொடுத்திருக்காங்க. A1, A2, so on. A 2024 terms, all of them are in AP. ரைட்டா? அடுத்தது பாருங்க, ஒரு மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன் ஒன்று இருக்கு. A1 plus A5 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. A5 plus A10 plus A15 5 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய் ஃபைனலா A2020ல போய் ஃபினிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலா ஒரு டேர்ம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறாங்க, தட் இஸ் 2024 டேர்ம். ஃபைனல் ரிசல்ட் வந்து 2 2 3 1 வந்துருக்கு. இப்போ ஆக்சுவலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது S24ஓட வேல்யூ, S2024, சம் ஆஃப் த 24 டேர்ம்ஸ், 2024 டேர்ம்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். தட்ஸ் ஆல். இதுதான் கொஸ்டின்.
ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏபியில் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சப்போஸ் ஏபியில் A1, A2, A3, so on, A10 இந்த மாதிரி 10 டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இருக்குல்ல, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் A1 plus A10. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, இந்த செகண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட், லாஸ்ட்ல இருந்து செகண்ட், தட் இஸ் A9 அப்படின்னு சொல்லுவாங்க. A2 plus A9 இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே ஈக்குவலா இருக்கும். அதே போல தேர்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட், தேர்ட் ஃப்ரம் த லாஸ்ட், A3 plus தேர்ட் ஃப்ரம் த லாஸ்ட் என்னவா இருக்கும்? A8. இதுவும் ஈக்குவலா இருக்கும். அதே போல ஃபோர்த் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஃபோர்த் டேர்ம், லாஸ்ட்ல இருந்து ஃபோர்த் டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா A7. இப்படி இது எல்லாமே ஈக்குவலாவே இருக்கும். இப்படி ஒரு ஏபிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியே உங்களுக்கு இருக்கு. அந்த வேலை பாருங்க. A1 லாஸ்டா இருக்கிறது A2024. கரெக்டா ஆட் பண்ணிக்கலாமா? A1 plus A2024. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? A5 ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 5, அந்த லாஸ்ட்ல இருந்து ஃபிஃப்த் டேர்ம் என்னவா இருக்கும்? A2020. ரைட்டா? இப்படி இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலா இருக்கும். இது பேரா இருக்கு பாருங்க. முதல்ல A1 plus 2024 இந்த ரிசல்ட்டும், A5 plus 2020 ஓட ரிசல்ட்டும், A10 plus 2015 ஓட ரிசல்ட் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி ஹவு many பேர்ஸ் கிடைக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரா எழுதும்போது நமக்கு 203 பேர்ஸ் கிடைக்கும். எப்படி 203 பேர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, கொடுத்திருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2020 இதுலயே உங்களுக்கு 404 கிடைக்கும். இது 405, இது 406 டோட்டல் எலமெண்ட்ஸ். 406 ஓட ஹாஃப் தான் வந்து 203 பேர்ஸ். தட் மச் பேர்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி எழுத முடியும்? 2003 டைம்ஸ் A1 பிளஸ் 2024 அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா எழுத முடியும். தட் இஸ் த கிவன். அதுதான் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 2231. இந்த வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல ஃபுல்லா, அதை 2003 into A1 plus 2024 இந்த மாதிரி எழுத முடியும். இப்போ 203 வச்சு இந்த 2231 கேன்சல் பண்ண ட்ரை பண்றேன். பாருங்க, 1 டைம் பேலன்ஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு? 2023 divided by 2. again இன்னொரு 1 டைம் வரும். ஸோ 11 வந்துடும் உங்களுக்கு. இந்த பிளேஸ் பாருங்க, A1 is replaced by A. பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு? A 2024 can be written as A plus 2023 times D. ரைட் ஹேண்ட் சைட்ல 11. A plus A 2A. இங்க 2023 D which is equal to 11. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. நாம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது S2024. இதனுடைய ஃபார்முலா என்ன? 2024 whole divided by 2 into 2A plus 2024 minus 1 is 2023 times D வரும். அந்த வேல்யூ தான் இங்க 11 அப்படின்ற நேம்ல இருக்கு ஆல்ரெடி. இருக்கா? அந்த 11 நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 2024 நீங்க 2ல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1012 வரும். 1012 into 11. 1012 நீங்க 11 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 11,132 கிடைக்கும். திஸ் இஸ் சம் ஆஃப் 2024. தட்ஸ் ஆல். சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல ஒன் மோர் கொஸ்டின் சீரீஸ் ஃபார்ம்லயே இருக்கு பாருங்க. சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 டேர்ம்ஸ் கிடைக்கணும், கண்டுபிடிக்கணும். S10 equal to வாட்னு சொல்லியிருக்காங்க. சீரீஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 into 1 whole divided by 1 plus 4 into 1 power 4. நெக்ஸ்ட் பாருங்க, 4 into 2 whole divided by 1 plus 4 into 2 power 4னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் டேர்ம் 4 into 3 whole divided by 1 plus 4 into 3 power 4. இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 10 டேர்ம்ஸோட ஆன்சர். பட் இந்த சீரீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? M/N இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. M/N. ப்ரீவியஸ் வீடியோல கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கைண்ட்ல ஒரு சம் பார்த்துருக்கோம். வாட் அபவுட் GCD ஆஃப் M, N which is 1. தட் இஸ் கோப்ரைம் நம்பர்ஸா இருக்கும். நாம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது M plus N. இது ஒரு டெலஸ்கோபிக் சீரீஸ் ரிலேட்டட் சம் தான் இது. ஸோ தேர்ட் டேர்ம்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். தேர்ட் டேர்ம் எப்படி இருக்கு பாருங்க, 4 into 3. அப்படின்னா nth டேர்ம் என்னவா இருக்கும்? nth டேர்ம் வந்து 4 into n இருக்கும். ரைட்டா?
டினாமினேட்டர் பாருங்க 1 பிளஸ் 1 வந்து எல்லாத்தையுமே கான்ஸ்டன்டா இருக்கு 4 இன்ட்டு அதுவும் கான்ஸ்டன்டா இருக்கு தேர்ட் டேர்ம்ல 3 பவர் 4 செகண்ட் டேர்ம்ல 2 பவர் 4 இருக்கு அப்ப nth டேர்ம்ல n பவர் 4 இருக்கும் இப்போ நியூமரேட்டர்ல இருக்கிற இந்த 4n இருக்குல்ல அதுல எந்த சேஞ்சுமே பண்ணல 4 டைம்ஸ் n பவர் 4 பிளஸ் 1 இருக்குல்ல இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒர்க் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் அப்புறமா a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b அந்த ஜெனரல் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க 4 டைம்ஸ் n ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கிறேன் 4 டைம்ஸ் n ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் நடுவில் ஆல்ரெடி அவைலபிளா இருக்க 1 நான் எழுதிக்கிறேன் ரைட்டா இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் பாருங்க there is no change in the numerator the first 3 terms எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு then how can we write 2 times n ஸ்கொயர் plus 1 whole ஸ்கொயர் எழுத முடியும் ரைட்டா பேலன்ஸ் இந்த minus 4n ஸ்கொயர் how can we write 2n whole ஸ்கொயர் எழுத முடியுமா இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு 4n whole divided by a plus b into a minus b ஃபார்ம்ல எழுதும்போது 2n ஸ்கொயர் plus 1 plus 2n 2n ஸ்கொயர் plus 1 minus 2n a plus b into a minus b ஃபார்ம்ல எழுதியாச்சு இப்போ நியூமரேட்டர்ல கொண்டு போயிட்டு இந்த பிக்கர்ல இருந்து ஸ்மாலரை சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ லெட் த டினாமினேட்டர் பி as it is 2n ஸ்கொயர் plus 1 plus 2n into 2n ஸ்கொயர் இந்த பிளேஸ்ல 2n ஸ்கொயர் plus 1 minus 2n இந்த ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க 2n ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் பிளஸ் 1 மைனஸ் பிளஸ் 1 கேன்சல் ஆயிடும் 2n இருந்து 2n சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 4n கிடைக்கும் ஸோ அந்த 4n ரீப்ளேஸ்மெண்ட் எழுதலாமான்னு பாருங்க 2n ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 2n மைனஸ் 2n ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2n ரைட்டா இப்போ இது 4n ஈக்குவலா இருக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை தி டினாமினேட்டர் எழுதுனீங்கன்னா என்ன வரும் பாருங்க 1 பை இந்த 2n ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 2n இதுவும் கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் இந்த வேல்யூ மட்டும் தான் இருக்கும் 2n ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2n மைனஸ் 1 பை 2n ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2n இது கேன்சல் ஆகிடும் இந்த வேல்யூ மட்டும் இருக்கும் தட் இஸ் 2n ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 2n மட்டும் அவைலபிளா இருக்கும் இதுதான் ஏஎன்னோட வேல்யூ நமக்கு தேவை S10 S10 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 டேர்ம்னு சொல்லுவாங்க சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 டேர்ம்ஸ் இந்த மீனிங் எழுதுவாங்க a1 பிளஸ் a2 பிளஸ் ஸோ ஆன் a10 இதான் மீனிங் இனிஷியல் வேல்யூ 1 இருக்கு ஃபைனல் வேல்யூ 10 இருக்கு இந்த இடத்துல இனிஷியல் வேல்யூ ஷார்ட்கட் டீச் பண்ணிட்டு இருக்கோம் n-க்கு 1 அப்ளை பண்ணிக்கோங்க நீங்க n-க்கு டேரக்டா 10 அப்ளை பண்ணுங்க பேலன்ஸ் எந்த வேல்யூ அப்ளை பண்ண வேண்டாம் மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும் பிகாஸ் இட் இஸ் டெலஸ்கோபிக் சீரிஸ் 1 அப்ளை பண்ணா பாருங்க 2n ஸ்கொயர் 2 இந்த மைனஸ் 2 கேன்சல் 1 மட்டும் தான் எக்ஸாக்டா இருக்கும் இந்த பிளேஸ்ல 10 அப்ளை பண்ணா 10 ஸ்கொயர் 100 இங்க 200 மாறிடும் இது 20 221 ஸோ 1 by 221 டேக் எல்சிஎம் ஸோ 221 மைனஸ் 1 இஸ் 220 by 221 இது என்ன ஃபார்ம்ல இருக்கு m by n மோரோவர் இந்த ரெண்டுமே கோப்ரைம் நம்பர்ஸ் தான் இருக்கு now what can be m plus n now m plus n equal to 220 plus 221 which is equal to 441 that's all we got the answer sequence and series la one more question பாருங்க the interior angles of a polygon with n sides அப்படினு சொல்லிருக்காங்க ஒரு பாலிகன் ஒன்னு இருக்கு that has n sides 3 sides இருந்தா triangle னு சொல்லுவாங்க 4 sides இருந்தா quadrilateral அந்த மாதிரி இப்போ n sides இருக்கு they are in sides are in AP னு சொல்லிருக்காங்க n sides they are in AP ரைட்டா with common difference 6 degree னு சொல்லிருக்காங்க d equal to 6 degree largest interior angle of the polygon is 219 இது எல்லாமே ஏபில இருக்குன்னா லார்ஜஸ்ட்னா லாஸ்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க அதர்வைஸ் an கூட சொல்லலாம் நீங்க an means a plus n minus 1 into d which is equal to 219 degree னு சொல்லிருக்காங்க லார்ஜஸ்ட் இன்டீரியர் ஆங்கிள் அப்ப n என்னன்னு கேட்டிருக்காங்க இவ்வளவுதான் கொஸ்டின் ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின் இது சரியா இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் எ பாலிகன் இந்த ஃபார்முலா மட்டும் தான் கொஞ்சம் நியூவா இருக்கும் மீதி எல்லாமே ஈஸி உங்களுக்கு சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ்
which is equal to n minus 2 into 180 degree. Suppose இந்த triangle apply பண்ணி பாருங்க. 3 minus 2 is 1, 1 into 180 is 180. Triangle sum of the three angles is 180. Quadrilateral பாருங்க. n க்கு 4 apply பண்ணுங்க. 4 minus 2 is 2, 2 into 180 is 360. Sum of the four angles in a quadrilateral is 360 வருது. ரைட்டா? இதான் sum of the angles. பட் நம்ம ஏபியில் இருக்கோம். ஏபியில் sum of the termஸோட ஃபார்முலா பாருங்க. n by 2 into 2a plus n minus 1 into d ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ரெண்டுத்துக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த 2 at present வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ வாட் இன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு n minus 2 into 180 இல்லைன்னா 180 times n minus 2. சாரி 2 into 180 இப்போ 360 மாறிடும். ரைட்டா? 360 into n minus 2. ரைட் ஹேண்ட் சைடில் n into 2a plus d ஓட வேல்யூ 6 இருக்கிறதுனால அதை எப்படி எழுத முடியும்? 6n minus 6ன்னு எழுத முடியும். ரைட்டா? நமக்கு ஆல்ரெடி ஒரு பிளேஸ் இருக்கு பாருங்க. a plus n minus 1 into d equal to 219. இதுல இருந்து a ஓட வேல்யூ நமக்கு கால்குலேட் பண்ண முடியும். What can be the value of a? 219 minus n minus 1 into 6. How can I otherwise write? 290. 6 கொண்டு வந்து n கூட மல்டிப்ளை பண்ணா minus 6n. minus 1 கூட பண்ணீங்கன்னா minus 6, இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால plus 6 ஆயிடும். ஸோ a ஓட வேல்யூ ஃபைனலா 219 plus 6 is 225 minus 6 times n. இதான் வேல்யூ ஆஃப் a. இதை கொண்டு வந்து இந்த பிளேஸ்ல அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த a ரீப்ளேஸ் பண்ணிட்டா கம்ப்ளீட்டா n கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? 360 times n minus 2 n into 2 times a இருக்கு. பட் இங்க 225 minus 6 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 450 minus 12n. ஆல்ரெடி இங்க என்ன அவைலபிளா இருக்கு? 6n minus 6 இருக்கு. சரியா? இதை மட்டும் நான் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுவேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நல்லா கம்ப்ளீட்டா இருக்கு, சிம்பிளிஃபை ஆகிருக்கு. ஸோ n இன்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க. 450 minus 6 is 444. minus 12n plus 6n is minus 6n. 2 காமனா எடுத்துடலாமா? 2n into 222 minus 3n வரும். இந்த 2 இந்த 360 கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு? 180 times n minus 2. ரைட் ஹேண்ட் சைடில் அங்கே என்ன இருக்கு பாருங்க. n into 222 times minus 3n. இப்போ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணிடலாமா? ஹவு கேன் வி கன்வெர்ட் பாருங்க. 180 into n 180n 180 into minus 2 minus 360. ரைட் ஹேண்ட் சைடில் n into 222 that is 222 times n. n into minus 3n minus 3 times n square. இந்த ரெண்டு வேல்யூ லெஃப்ட்ல கொண்டு வாங்க. ஸோ the quadratic equation begins like 3n square. இதை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு minus 42n வரும். 180n minus 222n minus 42n. ஆல்ரெடி இங்க minus 360 இருக்கு, which is equal to 0. கம்ப்ளீட்டா இந்த ஈக்குவேஷன் 3 ஆல டிவைட் பண்ணிடுங்க. ஸோ n ஸ்கொயர் minus 14n minus 120 equal to 0. சம்மன் ப்ராடக்ட் மெத்தட் அப்ளை பண்ணலாமா? இது பண்ணலாமான்னு பாருங்க. n minus 20 into n plus 6 which is equal to 0. கரெக்டா? minus 20 into 6 minus 120. minus 20 plus 6 is minus 14. ஃபேக்டரைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ n minus 20 and n plus 6 க்கு 0 அப்ளை பண்ணீங்கன்னா n equal to plus 20 or minus 6. minus 6 ரூல் அவுட் பண்ணிடுங்க. n equal to what? 20. அப்போ இந்த பாலிகனோட சைட்ஸ் எத்தனை இருக்கும்? 20 சைட்ஸ் உடைய ஒரு பாலிகனா இருக்கும். தட்ஸ் ஆல். சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ்ல ஒன் மோர் கொஸ்டின் பார்த்துடலாம். The roots of the quadratic equation. The quadratic equation is given as 3x square minus px plus q which is equal to 0. இது ஒரு quadratic equation. இதனுடைய ரூட்ஸா வந்து ஒரு ஏபியில் இருக்க 10th அண்ட் 11th டேர்ம் இருக்கு. ஸோ A10 அண்ட் A11 இந்த ரெண்டுமே ஏபியில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். இதுதான் ரூட்ஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காமன் டிஃபரன்ஸ் அவங்களா கொடுத்துட்டாங்க. d equal to 3/2. Sum of the first 11 terms of the arithmetic progression is 88 சொல்லியிருக்காங்க. S11 equal to 88. ஆக்சுவலா நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது q minus 2p is equal to what? வெரி லேட்டஸ்ட் கொஸ்டின் 2025ல கேட்டிருக்காங்க.
23rd ஜான்வரியில இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாருங்க, இப்ப இந்த ஈக்குவேஷன் இந்த A10 A11 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் A10 as per the AB? A plus 9B. What about A11? A plus 10B. இப்போ sum of the roots கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் sum of the roots equal to ஆட் பண்ணா பாருங்க, A plus A 2A, 9D plus 10D is 19D. இது sum of the roots. As per the equation, what can be the sum of the roots? Minus B by A ன்னு சொல்லுவாங்க. மைனஸ் பிக்கு பதிலாக மைனஸ் பி இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பி பிளஸ் பி பை 3ன்னு எழுதுவாங்க. கரெக்டா? ஒரு பார்ட் போகும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சிக்கலாமா? A10 into A11. A10 into A11. பார்ட் பர்சன் இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஏ அண்ட் டியை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆஸ் பர் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சி பை ஏக்கு ஈக்குவலா இருக்கும். சி வந்து கியூ, ஏ வந்து 3, கியூ பை 3. ரைட்டா? அடுத்தது S11. இதுக்கு மட்டும் ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரோம் பாருங்க. S11 ஈக்குவல் டு 11 டைம்ஸ் 11 கூட 1 ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 6 வரும். 6th டேர்ம் அப்படின்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா மட்டும் ஒரு ஷார்ட்கட். இது ஏபியில் ஆட் நம்பர்ஸ் ஆட் டேர்ம்ஸை மட்டும் எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கிடைக்கும். 11 டைம்ஸ் இந்த 11 கூட 1 ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 11 இன்டூ வாட் இஸ் A6? A plus 5D. பட் S11 ஆல்ரெடி எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 88 ஈக்குவலா இருக்கு. கரெக்டா? இந்த 11 வச்சு 88 கேன்சல் பண்ணா உங்களுக்கு 8 கிடைக்கும். A plus 5D equal to 8. Let it be one separate equation. A plus 5D equal to 8. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இதுல இந்த D ஓட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல D ஓட வேல்யூ A plus 5D. D ஓட வேல்யூ 3/2 இருக்கு. ஸோ 15/2 வரும். ரைட்டா? which is equal to 8. Now A equal to 8 minus 15/2. LCM எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 வரும். This is the value for A. Once இந்த A தெரிஞ்சிச்சு, ஆல்ரெடி D தெரியும். இந்த 10th and 11th டேர்ம் கண்டுபிடிச்சா மேக்ஸிமம் ஒர்க் முடிஞ்சு போயிடும். 10th டேர்ம் பாருங்க. A plus 9D. A equal to 1/2 plus 9 times D. 27/2. கரெக்டா? So 28/2, 14 வரும். இது 10th டேர்ம். Next, let me calculate 11th term. A plus 10D. A ஓட வேல்யூ 1/2. 10 times D. தோறு பாருங்க. 10 times D னா 13/2, 15 வரும். Take LCM. So 31/2 வந்துடும். ஓகேவா? இப்ப பாருங்க. ஆக்சுவலா P ஓட வேல்யூ, Q ஓட வேல்யூ நம்ம இப்ப கண்டுபிடிச்சிடலாம். P/3 எதுக்கு ஈக்குவல்? P/3 எதுக்கு ஈக்குவல்? 2A plus 19D ஈக்குவல் 2 into A. A ஓட வேல்யூ 1/2. So 2A ஓட வேல்யூ 1 வரும். 19 times D. 19 into 3, 57/2 கிடைக்கும். Take LCM 59/2. ஓகேவா? நமக்கு தேவை என்ன? 2P வேணும். கொஸ்டின்ல பாருங்க 2P. அதுல 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2P 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 59 கூட. So 2P equal to 59 into 3. 100 9 3 7 27. ஸோ 177 கிடைக்கும் உங்களுக்கு 2P ஓட வேல்யூ. ரைட்டா? இதே ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாமா? நம்ம கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ. 2P equal to 177. அடுத்தது பாருங்க, Q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வேணும். ஒருக்கா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து Q/3 ஈக்குவல் டு A10 into A11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A10 ஓட வேல்யூ நம்ம அதை செப்பரேட்டா 14 கண்டுபிடிச்சிருக்கோம். A11 ஓட வேல்யூ தோறு பார் 31/2. இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ Q ஈக்குவல் டு 3 into 14 into 31 ஹோல் டிவைடட் பை 2 இருக்கும். ரைட்டா? இதுதான் Q ஓட வேல்யூ. இதையும் ஹைலைட் பண்ணிக்கலாமா? இதுல இந்த 2 அந்த 14 கேன்சல் பண்ணா இங்க 7 இருக்கும். 3 into 7 into 21. ஃபைனல் ரிசல்ட்டை பார்த்துடலாமா? Q minus 2P. Q ஓட வேல்யூ minus 2P ஓட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணினா you will get 474. That's all.